ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் வினோத். ஹாய், நான் தான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிவன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். அது எந்த ஊருன்னு சொல்லிட்டு வேலூருக்கு தான். சரி, போக போக நாங்கள் விளாக் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். பாய் பாய். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து கௌசல்யாவோட பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணுறீங்க மறக்காமல். பாய் பாய். ராஜகுமார கோயில நம்ம அக்கா பூ விட்டுட்டு இருக்காங்க. வாங்க எல்லாரும் வந்து இன்னொரு ட்ரெஸ் சாப்பிட்டீங்களா? இதான் நம்ம பூ என் பூவை தான் நான் கூடுவேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தான் வரேன். தண்ணி நல்லா குறைஞ்சிட்டு இருக்குது. கல்லுலாம் தெரியுதுடா, தண்ணியில இருக்கு. குறைஞ்சிருச்சு சொல்றேன். பத்து டைம் சொல்லலாம் போல. ஏதோ கத்துது பாரு. ஹாய் காய்ஸ், இப்போது நாங்கள் வர வழியில் கோயிலுக்கு போகிறோம். வேலூர் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு. அந்த வழியிலேயே வேறு லெவலில் ஒரு மலையை வந்து பார்த்தேங்க. சூப்பராக இருக்குது அந்த மலை வந்து. இப்போ அந்த மலையை வீடியோ எடுத்து காட்டுறேன். முன்னாடி போய் பார்க்கலாமா அந்த இடத்த? போலாமே. செம்மையாக இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. சரி, அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். பா, நீங்கள் போய் இந்த ஃபோன் படியா பா, செம்மையாக இருக்குதுடி இந்த மலை. எட்டேந்து வரும்போது செம்மையாக இருந்துச்சுல பார்க்கறதுக்கு. அப்படியே தண்ணி வந்து கொட்டுற மாதிரி இருக்கு பாரு. மழை பெய்யும் போதெல்லாம் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மலை. இந்த மாதிரி மலை தானே கயிறு பிடிச்சி ஏறுவாங்க, கயிறு கட்டிட்டு. நடி எனக்கு இந்த வண்டே நல்லா ஹாப்பியாக இருக்கு. சரி சரி, கோயிலுக்கு போயிட்டியானா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன். போகுது இங்க பாருங்க, கண்ணு கேட்டின தூரம் ஃபுல்லா வாழை மரம் தாங்க. கியூட்டா இருக்கு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. போற வாழை மரம் தூக்கின்னு போயிடணும். நான் எடுத்துட்டு போயிடுவேன். திட்ட மாட்டாங்க. தண்ணிலாம் இருக்கு, அழகா இருக்கு. வச்சிருக்காங்க.
பாம்பு மாதிரி வழியே அந்த ரோடு. ஒரே வளைவு தான் வச்சேன். மலை மேலேருந்து பார்த்தா அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது தெரியுமா? அப்படின்னா வளைவு. கோவிலுக்கே வந்துட்டோம். 12 மணி கிளம்பணும். 11 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 2 மணி நேரம் பண்ணுறாங்களு. ஆமாம். விநாயகர் ஃபர்ஸ்ட் கடவுள் விநாயகர். பைக் பார்க்கிங். எவ்வளோ? 50 ரூபாவா? வாழைப்பழம் குறைஞ்சி கொடுக்குறதுக்கு மொத்தமாக வாங்கிக்குவா. வாங்கிக்கோ. இப்போ இருக்குதா? வாங்கினாலும் சாப்பிடாதுங்க. ஏன் என்ன பத்தாதுமா சாப்பிடுமா அண்ணன். அதுங்களுக்கு எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது சாப்பிடுமா அண்ணன். ஹலோ காய்ஸ், கோயிலுக்கு வந்து இறங்கிட்டோம். வாழைப்பழம் வந்து வாங்கியிருக்கோம். மங்கி அப்படியே காமி தூக்கி காமிக்கிறோம். இப்போ வந்து கொடுக்க போகிறோம். கோவிலுக்கு வந்துட்டோம். அர்ச்சனை வாங்கியிருக்கோம் சாமிக்கு. அப்புறம் வாழைப்பழம் வாங்கியிருக்கோம். நான் இப்போ இடத்துல கொடுக்க போகிறேன். மாமா எடுமாம்மா. ம். அழகா வாங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒன்று கூட 2 ஓடிக்கிட்டு. டேய் மச்சான், இப்போ தானே 2 சாப்பிட்ட போடா. எதுவுமே கூட சொல்லுவா. உனக்கு தேங்க்ஸ். என்ன அது சவுண்ட் குத்துச்சியா? குட்டிக்கு எதுவுமே கூடியா? ஏறி போ. எதுவும் பண்ணாது. இப்படி நேராக போ. அதுக்கு இந்த சைடில் அது சாப்பிட்டுங்க இது. ஏய் போ, கிட்ட போ. ஏறியா? ஏறி போ. ஏய் அது மாதிரிலாம் போடாத. போ, எதுவும் பண்ணாது போ. போ, கிட்ட போய் கூட, கையில போய் கூட. போ, மழை எங்க இருக்குது? போ போ குடு போ. அது சாப்பிட்டுங்குது. அது எதுவும் பண்ணாது. ஆத்தாக்கு வரங்க போல தெரியுது. சரி வா. இதுவும் வாங்கலையாப்பா? தூக்கி எல்லாம் போடாது. அது மாதிரிலாம் அது மாதிரிலாம் எடுத்துக்காது. வா இறங்கு இறங்கு. வாங்க வந்தது தெரியுமா? ஏய் அது மேலே போட்டா சாப்பிடாதுடி. நீ போடுறன்னு வேணா இந்த பாரு. இங்கிருந்து அது போகுது பாரு கடிக்கிறதுக்கு. அது குத்தே இல்லையா? அது உனக்கு இது லாஸ்ட்ல வாயில ஏய் எதுவுமே வச்சிங்கல்ல? வாயில் எதுவுமே வச்சிங்கல்ல? சரி இறங்கு. சரி இறங்கிடியம்மா. வந்து பேரு குட்டி வச்சுங்க போலுங்க. எந்த குட்டி வச்சுங்களா? சரி போகலாம். குடு ஒன்று குடு. இது குத்தியா? தரல தரல. புது முஞ்சா இருக்குது. ஹேய் 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 மச்சான், ஒன்று போதும் மச்சான். டே அங்கே எல்லாத்துலேயும் வராது மச்சான். விநாயகர் சாமி கிட்ட கட்டப்பை எத்தனை வந்து தெரியாது. அது மச்சான் எத்தினி தாண்டா சாப்பிடுவீங்க? எத்தினி தான் சாப்பிடு. கோவம் மட்டும் வந்துடு அவனுக்கு.
நிறுத்திட்டு தான் சாப்பிடுவேன். ஏய் மச்சான் பாரு தண்ணி குடிக்கிறான். இருக்கும் பாரு இங்கே எங்கன்னா. சரி ஏன் இங்கே ஆனால் சைடில் பாரு. வேலூர்ல பாலமதி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. நாங்கள் இங்கே சாமி ஆயிடுங்க பாருங்க. அங்க ஒரு குழந்தை வந்து ஏதோ ஓடியாது பாரு. ஆமா ஆண்டி கார் போட்டு ஏய் சின்ன மச்சான் ஓடியாதடா வேகமா. உங்களுக்கு எத்தனை தர்றாங்க போ? ஏய் மச்சான் தரல போலுது. அங்கே போய் வாயில் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி மச்சான் நிறைய இருக்கிறாங்க. வா மச்சான் என்ன வேகமாக பிடிக்கும் போகிறான் பாரு. பாரு என்னது வலி அப்படியா போனா ரிட்டர்ன் வரதுக்கு இதான் நினைக்க. காய்ஸ் வேற லெவலில் இருக்குது காய்ஸ். முருகர் கோயில் வந்து ஃபஸ்ட்டு வரப்போ என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் சிவன் வந்து மேலே இருக்கிறாரு. அதை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ரத்னகிரி கோவிலில் கட்டினேன் நான் வீடு. நீ கட்டுறியா? இங்கே கட்ட ரிட்டர்ன் வாசலில் கட்டுறாங்க. இல்லை முன்னாடி போ. கொண்டு எட்டு மூணு வாடி வாடி. அப்படியா? போக முடியாது நம்மளால. ஐயோ அதை போகுது பேர். சத்திர மாதிரி இருக்குது சாமி. ஹே அதுக்கே பேசுவனே. எப்படி போச்சு? அதான் அதான் அந்த வழி தான். காய்ஸ் வேற லெவல்ல இருக்குது காய்ஸ். சிவன் பா ஓகே ஓகே தெரிதானே அந்த பேர். ராகவன் சாமி சொல்லுவாங்களே சாமி. வேற மாதிரி இருக்குடி. சூப்பரா அழகா. இந்த பொசிஷன் எல்லாமே ஒரே மாதிரி. ஆமா இது அப்படியே ஒரு 9 லிங்கம். 9 லிங்கம் இந்த கோவிலுக்கு வந்த 9 லிங்கம். பிரம்மாண்டமா மயில் தாங்க. நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறப்போ மயில் கத்திச்சு. ஆனால் நாங்கள் வந்து அது உள்ளே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுமாரி ரேடியோவில் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தோம். அப்புறம் பேக் சைடு கோவில் சுற்றி வந்தால் தெரியுது ஒரிஜினல் மயிலே இருக்குங்க. பெருசாக இருக்குது. வீடியோ பாரு. நான் தான் அப்பயே சொன்னேனே எனக்கு சவுண்டு அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ் தான் கேட்டுச்சு. நீ தான் ரெக்கார்டுன்ற. அர்ச்சனை பண்ணுறப்போ முருகருக்கு அப்படியே மயில் கத்துச்சு. எல்லாரும் முருகா முருகா முருகான்னு கத்துனாங்க. செம்மையாக இருந்தது. சிவன் கோயிலுக்கு வந்திருக்குங்க. மலை உச்சி. வேற லெவல்ல இருக்குதுங்க.
டேரக்டா வீட்டுக்கு தானே நீ? ஆமா எங்க மாமியார் வீட்டு. ஏய் எங்க மாமியார் வீட்டுல இப்போ மனசு ஆச்சு. டேரக்டா ஃபர்ஸ்ட் அங்கிட்டு போயிட்டு அப்புறமா நைட்டு போகலாம் என்ன. நிறைய பேர் வந்து கோவில் எப்படி இருந்துச்சு? சிவன் எப்படி பார்த்தது மகிழ்ச்சியா? சூப்பராக இருந்துச்சு. எத்தனை உயரம் இது? 22 அடி. 22 அடி உயரம் லிங்கம். அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி இருப்பார். சூப்பராக இருக்குது பிளேஸு. வீவெலாம் நல்லா இருக்கு. பார்க்க சீத்தாப்பழம் மரம் அடி அதனால பயப்படுது. அதுதான் நீ கொடுத்து எடுப்பா. அப்ப நான் ஒத்தா மாட்டானா? கீழே வச்சுட்டு வந்துரு, கீழே வச்சுட்டு வந்துரு, வச்சுட்டு வந்துரு, வச்சுட்டு வந்துரு, வச்சுட்டு வந்துரு. பயப்படுது சாமி. வச்சுட்டு வா சாமி. வச்சாலே எடுத்துக்கலாம். ஆமா இங்க பாரு, இங்க பாரு, எடுறா பெரிய பாருங்களா. அங்க வச்சுட்டு வான்னு சொன்னீங்க. இந்த 2 குரங்கு 2 வச்சு கொஞ்சம் கையில அது நீ கொடு. வச்சுட்டு வந்து அது எடுத்து கையில பயப்படுது. அவங்க பசி வானவா? ஏய் வேணாமா அதுக்கு? தொட்டுட்டு போகுது பாரு. அவ்வளோதான் வேணாமா அதுக்கு? பசிக்கலையா அதுக்கு? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஒன்று வாங்க சொன்னா அது மேலே வாங்க மாட்டேங்குதுல. அதுக்கு வேணும். ஆனா நீ கொடுக்கறது வேணும். அதுக்கு பிஸ்கெட் வேணுமா? நீ கண்டிப்பா பிஸ்கெட் கொடுத்தா வாங்கி வந்துருக்கேன். ஒண்ணு சாப்பிடாதுடி. எவ்வளவு குரங்கு வந்துச்சு தங்கம். ஒண்ணு சாப்பிடாது. சிவனையும் பார்த்தாச்சு, விநாயகரும் பார்த்தாச்சு, முருகரும் பார்த்தாச்சு. மெயினா என் மச்சானை பார்த்துங்க. சந்தோஷங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் வினோத். நான் தான் உங்களுக்கு கௌசி. போகும்போது நல்லா தெம்பாக வந்துச்சுங்க. இப்போ பார்த்தா டயர்டாகி போய்க்குது. நல்லா நம்ம சின்னதாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏறி போயிட்டு கீழே இறங்கி வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க சாமி. அந்த 22 அடி லிங்கம் வந்து வேற லெவல். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அந்த கோயிலுக்கு வரதா இருந்தால் வந்து போங்க. வேலூர் வந்து பாலமதி லொக்கேஷன் வந்து. குரங்குக்கெல்லாம் நல்லா வாழைப்பழம் வாங்கி போய் குத்தோம். போன டைம் தான் தரல சொல்லிட்டு திட்டிச்சு இந்த லூஸு. இந்த டைம் எதுவுமே பாருங்க. பட் அதுவும் லூஸாம். பர்த்டே அதுவுமா லூஸ் இல்லையாண்ணா? அப்போ பர்த்டேக்கு மாதிரி நல்லா கரெக்டாக மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் லஞ்ச் திட்டாமல் இருக்கும். நல்லா ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஜாலியாக. சரிடி, ஹாப்பி பர்த்டேடி. தேங்க்யூ. சரி ஓகே. சரி, எனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்டு? நானே உனக்கு பெரிய கிஃப்ட்டு தான். பர்த்டேக்கு என்ன கிஃப்ட்? சரிண்ணா சாப்பிட்றியா இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? சாப்பிட்றேன். வேணாடி வாடி வீட்டில். நான் சாப்பிடுவேங்க. வேணாடி வீட்டில் போய் 2 தோசை சுட்டு சாப்பிட்டு பத்துலாம். வர சாப்பிடணும்.
அங்கே நான் போய் அது குத்துட்டு வரேன் மங்கிக்கு கட் பண்ணிக்கோ. சரி ஓகே காய்ஸ், பாய் பாய். இது பிடி வீட்டுக்கு போயிட்டு மங்கி. ஓகே காய்ஸ், பாய் பாய். நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே என்ன கவர் பண்ணுடா. பாய் பாய். என்ன அப்படியே கவர் சூட ஆஃப் பண்ணு, சார்ஜர் வர இல்லைன்ற. பாரு அப்பா ரெண்டுமே வாங்கிச்சு, மூணுமே வாங்கிச்சு பாரு. மூணுமே வாங்கிச்சு. காலில் தேய்ச்சி போலுதே. பசி போல இருக்கு, அவ்வளோ பசி. எப்படி சாப்பிட்டு விடு. அங்கே ஒன்று நினச்சிடி. நான் போய் கை கொடுக்குறேன். ஏய், அங்கே ஒன்று நினச்சி தேத்திரியே உன்னு. அங்கே ஒன்று நினச்சி கொடுத்துட்டு போகிறேன். விஷ் பண்ண, எனக்கு பர்த்டே இல்லை, நான் மட்டும் நல்லா விஷ் பண்ணி விடு, நல்லா கீழி விட்டுரு கையை. சரி பாய் சொல்லு. நான் தானே குத்தேன், எனக்கு நீ அப்படியே பயம் கலப்புற. சரி பாய் பாய். நம்மளுக்கு வேண்டாப்பா பர்த்டே வந்து. சரிங்க, பாய் பாய். பாய் பாய். நல்லா இருக்கு. சுத்து. ஓகே போதும். வார்த்தைங்க காய்ஸ், வேற லெவல் காய்ஸ், சூப்பராக இருக்கு. செம்மையா இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு ஆமாம் காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கை காமி. எனக்கு என்னையே கவர் பண்ணலை, காமிக்கிட்ட அப்புறமா தான் நீ போகணும். தங்கமயில் எப்படி இருந்துச்சு தோட்டம்? சூப்பராக இருந்துச்சு. நல்லா லெவல்.